நிரந்தர கொரோனா போல் தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்காரு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர் கட்சியினருக்கு எழுதியிருக்கும் கடிதத்துல, பொங்கல் திருநாள் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான திருவிழா. அதுல ஜாதி பேதம் கிடையாது, மத வேறுபாடுகள் கிடையாது, ஏழை பணக்கார என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, எல்லோருக்குமான திருநாள் பொங்கல் என குறிப்பிட்டாரு. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற சமயத்துல கொரோனா இரண்டாவது அலையின் கடுமையான தாக்கத்தையும், நிரந்தர கொரோனா போல் தமிழகத்தை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும் மத்திய அரசின் தமிழகம் மீதான வஞ்சகம், அவ்வப்போது எதிர்கொண்டே இயற்கை பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து தமிழகம் இன்று பல்வேறு இலக்குகள்ல நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தமிழகம் நாட்டிலேயே முன்னணி மாநிலம் என்பதை மத்திய அரசு சார்ந்த துறைகள் வெளியிடும் புள்ளி விவரங்களும் தரவரிசைகளுமே உறுதிப்படுத்துகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு. தை முதல் நாளில் தமிழர்களின் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும், தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்துல தெரிவிச்சிருக்காரு.